அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீடியோ போடுறோம். எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரில. இது அப்படியே ஒரு ரா வீடியோவாக தான் வரப்போகுது. நான் வந்து எதையும் எடிட் பண்ண போகிறதில்ல, அப்படியே தான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் வந்து என்ன பேச போகிறோம் அப்படின்னு எனக்கும் தெரியல. அதனால் இதை வந்து ஒரு 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 இந்த ப்ரொகாஸ்டினேஷனை உடைக்கிறதுக்கான ஒரு வீடியோவாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய தாட். ஏன்னா நானும் ரொம்ப நாளாக வந்து வீடியோ போடணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் அது அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சு. நீங்களே பார்த்துக்கலாம், வீடியோ நிறையா நம்ம போடல. சில ஷார்ட்ஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணோம் ஏஐ யூஸ் பண்ணி, அது நல்ல வியூஸ் போச்சு. பட் லாங் ஃபார்ம் வீடியோ வந்து நம்ம போட முடியலை. ஏன்னா இது வந்து என்னோடய இந்த ப்ரொகாஸ்டினேஷன் தான் காரணம். இதை வந்து நம்ம உடைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் நான். ஸோ அதனால் என்ன டாபிக் இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு வீடியோ போட்டுறணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அதை தான் எந்த மைண்டில் எதுவுமே இல்லை, ஒரு ஸ்கிரிப்ட் இல்லை, எதுவுமே இல்லை. இது வந்து ஒரு இந்த வீடியோவே வந்து ஒரு பாசிட்டிவாக யாருக்காவது யூஸ் ஆகிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு தான் ஒரு தாட்டோடு தான் இந்த வீடியோ போடுறேன். ஒரு சின்ன ஐடியா இருந்துச்சு, அதை வச்சு இந்த வீடியோ. அதாவது என்ன ஐடியானா, நான் வந்து இந்த வீடியோ பண்ணலான்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் லேசினஸ் ஆகி போய்ட்டு ஃபோன் எடுத்து ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன், இல்லைனா ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். ஏதோ ஒன்று என் டைம் வந்து நான் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். அந்த வேஸ்ட் பண்ணுற டைமை மற்றவங்களுக்கு யாருக்காவது ஒரு 5 மினிட்ஸுனாலும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. உங்களுக்கு என்னென்னலாம் டவுட்ஸ் இருக்குது, ஸோ நீங்கள் எதை பற்றி வேணாலும் கேட்கலாம். ஸோ நம்ம ஃபீல்டை பற்றி கேட்கலாம், சாஃப்ட்வேர் பற்றி கேட்கலாம், இல்லைனா என்னோடய பர்சனல் லைஃப் பற்றி கேட்கலாம், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்கலாம். இப்போ இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குது அதை பற்றி கேட்கலாம். நான் எப்படி ஒரு 3D ஆர்டிஸ்ட் ஆகிறது, எப்படி எக்ஸ்ஆர் டிசைனர் ஆகிறது, அதை பற்றி கேட்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸு ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் இந்த வீடியோவில் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து போய் உங்களோட டவுட்ஸோ நீங்கள் என்ன கேட்கலான்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸை எழுதுங்க. அந்த கமெண்ட்ஸுக்கு தான் வச்சு நம்ம அடுத்தடுத்து ஒரு வீடியோ போட ஆரம்பிப்போம். ஸோ என்னோடய அந்த ப்ரொகாஸ்டினேஷனும் உடஞ்ச மாதிரி இருக்கும், உங்களோட டவுட்ஸுமே கிளியர் ஆன மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு இந்த டாபிக் கிடைக்காம தான் வந்து எனக்கு ரொம்ப நாளாக வந்து வீடியோ போடாமல் இருந்தேன். அது ஒரு ரீசன். இன்னொன்று வந்து ரொம்ப நாளாக வந்து எனக்கு வந்து பிசியில் வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி டுட்டோரியல் வீடியோ போடுறது வந்து அதை தான் அவ்வளோதான் வந்து டைம் இல்லை. ஸோ அதே நேரத்தில் நம்ம எல்லாத்துக்குமே வீடியோ போட்டாச்சு. ஆல்மோஸ்ட் இந்த 4-5 வருஷத்தில் நம்ம சேனலில் எல்லா வீடியோஸுமே போட்டாச்சு. எல்லா சாஃப்ட்வேருக்குமே டுட்டோரியல் போட்டாச்சு. நமக்கு தெரிஞ்ச வச்சு எல்லாமே போட்டோம். ஸோ அதனால் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வீடியோ இப்போதைக்கு வராதுன்னு நினைக்கிறேன். டைம் கிடைச்சா போடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி செஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது நிறைய பேருக்கு. ஏன்னா நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, என்னோடய லிங்க்டினில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த டுட்டோரியல் இந்த விஷயம்னா நமக்கு ப்ராடாகிடுச்சு. இப்போ யூடியூப் நிறைய பேர் டுட்டோரியல் போடுறாங்க, நிறைய பேர்லேருந்து நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணுறீங்க ஸ்கில்ஸை. பட் இந்த மாதிரி லைஃப் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு இங்கே வந்து கரெக்டான ஒரு ஆள் இல்லை. அதுவும் வந்து தமிழில் வந்து நம்ம அந்த க்ரியேட்டிவ் ஃபீல்டில் ரொம்ப கம்மி. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களோட கொஸ்டின்ஸ் கேளுங்க. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. உங்கள்கிட்ட தெரியும், நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். நான் வந்து ஒரு லேமேனாக கூட நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வாட்டர் கேன் கம்பெனியில் வந்து ஒரு வாட்டர் கேன் தூக்கி கொண்டு வண்டியில் ஏற்றுறதாகட்டும், இல்லைனா வந்து வாட்டர் அந்த காலத்தில் வந்து நான் ஒர்க் பண்ணது இந்த பாக்கெட் இருக்கும், பாக்கெட் வாட்டர். ஸோ அந்த வாட்டர் பாக்கெட்டு வந்து நம்ம வந்து பார் இந்த மாதிரிக்கெலாம் கொண்டு நான் மூட்டையாக சுமந்து கொண்டு அங்கே லோடு மேன் மாதிரி. பட் அவங்க வந்து என்னோடய கசினோட கம்பெனி தான். பட் நான் அங்கே அது மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணியிருக்கேன்.
அதுக்கப்புறம் வந்து இபுக் க்ரியேட் பண்ணுற கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், இ-லேர்னிங்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட்டோமொபைலில் வந்து எக்ஸ்ஆர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். செமிகண்டக்டர் ஃபீல்டில் வந்து ஃபீல்டில் வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி டொமைனில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து டெலிகாமில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இந்த டொமைனில். ஸோ வந்து எனக்கு வேரியஸ் டொமைனில் வேரியஸ் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 2D சாஃப்ட்வேர்லேருந்து 3D சாஃப்ட்வேர் வரைக்கும் எல்லாமே வந்து நம்மகிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து அதுதான் வந்து ஒரு பர்சனை எப்படி வந்து அணுகிறது, ஒரு விஷயத்தை எப்படி செய்கிறது, அந்த மாதிரி கூட நம்மகிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா நான் வந்து ஒரு ஸ்டூடியோவில் 4-5 வருஷம் ஒர்க் பண்ணனால நிறைய பேரோட அனுபவம் வந்திருக்கு. நிறைய புதுசாக கஸ்டமர் வருவாங்க. உங்களுக்கு நிறையா ஸ்டூடியோ வச்சுருந்தீங்கன்னா தெரியும், நீங்கள் ஏதாவது ஸ்டூடியோ போனாலும் தெரியும், நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக இருப்பாங்க. எல்லாருமே படித்தவங்க வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லாரையுமே நம்ம சிரித்த முகத்தோடு அவங்கள அணுகி இந்த ஒரு 80 ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனா ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கள சிரிக்க வச்சு, ஸோ நிறைய நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதை பண்ணி நம்ம அந்த 80 ரூபாய்க்கு ஃபோட்டோ வந்து ஒரு 8 காப்பி இல்லைனா 16 காப்பி வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியில் வந்து நான் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கிட்டேன். அதாவது பீப்புளை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறதுங்கன்னு. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்குலாம் போகும்போது யூ கேன் லேர்ன் மெனி திங். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து நிறையா போயிருக்கோம். அப்போ எப்படி க்ரௌடை மேனேஜ் பண்ணுறது, எப்படி வந்து எல்லாருக்கும் ஒரு பீரியாரிட்டி இருக்கும். ஒரு மேரேஜ்னு போகும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டென்ஷனில் இருப்பாங்க. கல்யாண வீட்டுக்காரங்க ஒரு டென்ஷனில் இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் ஒரு டென்ஷனில் இருப்பாங்க. நைட்டு 8-9 மணி ஆயிடுச்சுன்னா சீக்கிரம் வீட்டுக்கு போகணும், ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பணும் அப்படின்னு வரிசையில் நிற்பாங்க. ஸோ இவங்களை எல்லாரையும் மேனேஜ் பண்ணணும், கோச்சிக்காமல் அவங்கள பேசணும், சிரிச்ச முகத்தோடு நம்ம பேசணும். அட் த சேம் டைம் வந்து எல்லாருமே கண்ணை மூடாமல் இருக்காங்களா அந்த டெக்னிக்கலையும் நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து ஏன்னா நான் வந்து லைஃப்பில் வந்து நிறைய லேர்ன் பண்ணிட்டேன்னா அங்கே தான் ஸ்டூடியோவில் தான் இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் தான் நிறைய லேர்ன் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி விஷயமே நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் கேள்வி கேட்குறேன்னா கூட கேட்கலாம். ஸோ நான் பேசினா நிறைய பேசலாம். ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன். ஸோ நிறைய இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் கேளுங்க. இந்த வீடியோ எடிட் பண்ணாமல் அப்படி தான் அப்லோட் பண்ண போகிறேன். எந்த விதமான கலர் கரெக்ஷன் எதுவும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா வந்து நம்ம அப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கோம். அதாவது ப்ரொகாஸ்டினேஷனை கில் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம வந்து எல்லாத்தையும், அதாவது அந்த லேசினஸ்லாம் விட்டு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி போடுறதுக்கு வந்து நமக்கு வந்து அந்தளவுக்கு நம்ம வந்து மெச்சூர் ஆகலை. ஸோ வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஓரளவுக்கு ப்ரொகாஸ்டினேஷனை ஒரு 10% குறைச்சிட்டோம், அதாவது கில் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அதையுமே நம்ம பண்ணலாம். உங்களோட வேலை என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இது சப்போர்ட் இல்லாமல் இருக்கும். அந்த சப்போர்ட் வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் கமெண்டில் உங்களோட சந்தேகமோ இல்லை நீங்கள் என்கிட்ட என்ன கேள்வி கேட்கணுமோ அதை நீங்கள் கேட்கலாம். அட் த சேம் டைம் நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்ம சேனலில் வந்து மெம்பர்ஷிப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மெம்பர்ஷிப்பில் வந்து நீங்கள் வந்து 50 ரூபீஸ் கட்டி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிளெண்டர் கோர்ஸும் ஃபோட்டோஷாப் கோர்ஸும் நான் உடிமி கோர்ஸை வந்து இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் 50 ரூபீஸ் கட்டி நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நான் வந்து வீடியோ போய் ஆஃப் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை எதிர்பார்த்துருப்பேன். எப்படி கமெண்ட் பண்ணுறீங்க, என்ன மாதிரி கமெண்ட்ஸுன்னு. ஸோ உங்களுக்கு வந்து டைம் வந்து நாளைக்கு நைட்டு வரைக்கும் ஒரு டைம் இருக்கட்டும். ஸோ நாளைக்கு நைட் பார்த்துட்டு நாளைக்கு வந்து நம்ம வந்து வீடியோ கன்சாலிடேட்டாக எல்லா கொஸ்டின்ஸையும் எடுத்து ஒரு வீடியோவாக போடுறேன். நன்றி.